கம்பெனி வரி. கம்பெனிக்கு சட்டத்தின் முன் தனிமனித அந்தஸ்து இருப்பதால் கம்பெனி அது உழைக்கும் வருமானத்தில் வரி செலுத்துதல் வேண்டும். வருமான வரி பற்றிய எல்லா ஏற்பாடுகளும் 2006 இலக்கம் 10 கொண்ட உள்நாட்டு வருமான வரி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் எல்லா கம்பெனிகளும் வரி தொடர்பான செம்மைகளை செய்ய வேண்டி ஏற்படும். சட்டத்தின்படி வரிக்குட்படும் வருடம் மார்ச் 31 முடிவடையும் வருடமாகும். மார்ச் 31 முடிவடைகின்ற ஒரு வருடமாகும். ஆகையால் கம்பெனி கணக்கு கருமங்களை இலகுபடுத்துவதற்காக அது நிதி வருடமாக ஏப்ரல் 1 ஆரம்பித்து அடுத்த வருடம் மார்ச் 31 முடிவடையும் 12 மாதங்கள் ஆகும். கம்பெனி தனது வருமான வரியை செலுத்துவதற்கு இரு முறைகளை பயன்படுத்த முடியும். ஒன்று காலாண்டு அடிப்படையில் வருமான வரி செலுத்துதல், இரண்டாவது வருட அடிப்படையில் வருமான வரி செலுத்துதல். பெரும்பாலான கம்பெனிகள் தமது வருமான வரியை காலாண்டு அடிப்படையில் செலுத்துகின்றன. வருடத்தில் 4 காலாண்டுகள் உள்ளன. வரி வருடமும் கணக்காண்டும் ஒரே காலப்பகுதியாக கருதப்படுவதால் அந்த காலாண்டு பின்வரும் முறையில் பகுக்கப்பட முடியும். முதலாவது காலாண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல், மே, ஜூன் 6ஆம் மாதம், 6ஆம் மாதம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவடைகிறது. 3 மாதம். அது முதலாவது காலாண்டு. இரண்டாவது காலாண்டு அடுத்த நாள் ஜூலை 1ஆம் தேதி, 7ஆம் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 9ஆம் மாதம் 30ஆம் தேதி செப்டம்பர் 30 வரை 30 முடியும். முடிகிற 3 மாதம் அது இரண்டாவது காலாண்டு. அடுத்த நாள் அக்டோபர் 10ஆம் தேதி, அக்டோபர் 10ஆம் தேதி 10 அக்டோபர் 10 தான் அக்டோபரில் 1ஆம் தேதி, 1ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 30 முடிகிற காலாண்டு. அது 3வது காலாண்டு. இனி அடுத்தது அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதியில் ஆரம்பித்து மார்ச் 3ஆம் மாதம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி முடிவடைகிற 4வது காலாண்டு. இப்படி இந்த 4 தரத்தில் வருமான வரியை கம்பெனிகள் செலுத்த முடியும். அதுக்கு வருமான வரி திணைக்களம் அனுமதி அளித்துள்ளது. முதலாவது காலாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி ஜூன் 30 வரையும் உள்ள காலம். இரண்டாவது காலாண்டு ஜூலை 1ஆம் தேதி தொடக்கம் செப்டம்பர் 30 வரையும் உள்ள காலாண்டு. அடுத்த 3வது காலாண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் 30ஆம் தேதி வரையான 3 மாதம். 4வது காலாண்டு அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31 வரையான காலப்பகுதி 3 மாதம், 3 காலாண்டு. கம்பெனி சுய மதிப்பீடு அடிப்படையில் இவ்வாறு காலாண்டு தோறும் வரி செலுத்துகிறது. அவங்களோட விருப்பத்துக்கு அவங்களோட வருமானத்தின் அடிப்படையில், வருமானம் உழைக்கிறதின் அடிப்படையில் ஒவ்வொரு காலாண்டுக்கு உரிய வரியை செலுத்தணும். ஒரு வருடத்தில் 4 காலாண்டுக்கு வரி செலுத்தணும். கம்பெனி கணக்காளரின் தீர்மானப்படி காலாண்டு வருமான வரி சுயேட்சையான முறையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. அவங்களே அங்க வியாபாரத்தில் நடக்கிற வியாபார நிலைமையை பார்த்து வருமான வரியை அவங்க மதிப்பீடு செய்யணும். வருமான வரி திணைக்களம் வருமான வரி செலுத்துவதற்கு அந்த காலாண்டு முடிவடைந்த தினத்திலிருந்து 45 நாட்கள் மேலதிகமான காலம் கொடுக்கப்படுகிறது. அந்த காலாண்டுக்குள்ள 3 மாதத்துக்கு உரிய வரி அந்த உள்ள காலத்துக்குள்ள கட்டணும். இல்லாட்டியும் இன்னொரு 45 நாள் 1.5 மாதம் கால அவகாசம் கொடுக்கப்படுது. அதுக்கடையில் கட்டி முடிக்கணும். ஒவ்வொரு காலாண்டு முதலாவது காலாண்டுக்கு 45 நாள் கொடுக்கணும். 2வது காலாண்டுக்கும் அதே மாதிரி 45 நாள் கொடுக்கணும்.
அந்த இறுதி தினத்துக்கு அல்லது அதற்கு முன் அந்த காலாண்டு வருமான வரியை செலுத்துதல் வேண்டும். உதாரணமாக 2013ஆம் ஆண்டு சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து 13ஆம் ஆண்டு அதே ஆண்டு ஜூன் மாதம் 30 முடிவரை காலாண்டாக கருதினார். அந்த ஒரு காலாண்டுக்கு அந்த காலாண்டு வருமான வரியை ஆகஸ்ட் 15 முதல் செலுத்தணும். ஆகஸ்ட் 15 இந்த இந்த கடைசி நாள் ஜூன் 30 இருந்து 1.5 மாதம் 1.5 மாதத்துக்கு இடையில கட்டிடுவோம். 45 நாளைக்கு இடையில கட்டிடுவோம் செலுத்தல் உண்டு. இவ்வாறு மீதி காலாண்டுகள் மூன்றுக்கும் சுய மதிப்பீட்டு அடிப்படையில் வருமான வரியை செலுத்துறதுக்கு வருமான வரி திணைக்களம் சந்தர்ப்பம் அளித்துள்ளது. அந்த கணக்காளர்கள் தான் அக்கௌண்டன்ட்மார் தான் அங்க அந்த வியாபாரம் நடக்கிற வியாபாரத்தை பொறுத்து இவ்வளவு இந்த 3 வருடத்துக்கும் 3 மாதத்துக்கும் இவ்வளவு லாபம் வந்திருக்கும்ன்றதை பார்த்து அதுக்குரிய வருமான வரியை அரசாங்கத்துக்கு கட்டிடணும். அந்த 3 மாதம் கழிஞ்சு இன்னும் 45 நாளும் அவகாசம் கொடுக்கணும், அதுக்கிடையில் கட்டணும். அப்போ வருஷ கடைசியில பார்த்தால் 4 காலாண்டுக்கு வரி செலுத்தி இருப்பார்கள். 4 காலாண்டுக்கு வரி செலுத்தப்பட்டிருக்கும். அவங்க மதிப்பீட்டு அடிப்படையிலாம் செலுத்திருப்பாங்க, சுய மதிப்பீட்டின் அடிப்படையில் செலுத்திருப்பாங்க. ஆனா 4 காலாண்டு முடிஞ்ச உடனே அவங்களோட கணக்கறிக்கைகளை நிதி கூட்டுகளை வருமான வரி திணைக்களத்துக்கு கொடுக்கணும். வருமான வரி திணைக்களம் அவங்க வருமான வரி இவ்வளவு கட்டணும்ன்றதை கணக்கு பார்த்து அவங்க சொல்லுவாங்க. சொல்ற நேரத்தில் அந்த வருமான வரி திணைக்களம் சொல்லுகிற வருமான வரியானது சில வேளைகளில் கூடுதலாக இருக்கலாம். இவங்க கட்டணத்தை பார்க்க அது அந்த மிகை வரியை இவங்க கட்டணும். அப்ப இப்ப அந்த மிக வரியை அடுத்த தவணையில் அடுத்த வருஷ தவணைக்குள்ள கட்டணும். இப்ப இந்த 4 காலாண்டுக்கு செலுத்தின வரி குறையென்றால் அதை சேர்த்து கட்டணும். இப்ப சில வேளைகளில் இப்ப கட்டியிருக்கிற வரி கூட அவங்க வருமான வரி திணைக்களம் கணக்கு பார்த்த வரி குறையன்னு சொன்னார். உதாரணமா 2 லட்சம் ரூபாய் வருமான வரி திணைக்களம் மதிப்பிட்டு கட்ட சொல்லி. ஆனா நாங்க கட்டியிருக்கிறது 2,50,000 கட்டிக்கிட்ட மாட்டால் 50,000 அடுத்த வருஷத்துக்குரிய வருமான வரி அடுத்த முதலாவது காலாண்டுக்குரிய வருமான வரியில அதை கழிச்சு கொள்ளலாம். அப்படி அந்த வாய்ப்பை வழங்கக்கூடாது. அப்படி இல்லை கூடுதலாக வருமான வரி திணைக்களம் கூட கட்ட சொல்லி கேட்டால் அதையும் சேர்த்து கட்டணும். அடுத்த காலாண்டில் அதையும் சேர்த்து கட்டணும். இந்த வருமான வரி கணிக்கிறது சம்பந்தமான பயிற்சிகளை நான் இதற்கு பிறகு உங்களுக்கு வியாபார லாப கணக்கு 5 தொகை, அதாவது இதில் கம்பெனி கணக்கில் வருமான கூற்றும் நிதி நிலைமை கூற்றையும் விளங்கப்படுத்துறதுக்கு பிறகு இந்த பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ இதில் இந்த வருமான கூற்றுக்கும் நிதி நிலைமை கூற்றுக்கும் நீங்கள் பெருசாக கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முதல் நீங்கள் தனி வியாபாரம் பங்குடைமையில் படித்த வியாபார லாப கணக்கும் 5 தொகையும் தான் இதில் வருது. ஆக 2 விஷயங்கள் தான் வித்தியாசம். ஒன்று வருமான வரி, 2வது இன்னொன்று இருக்குது. அது என்னென்று கேட்டால் மீள் மதிப்பீட்டு வருமானம். காணியில பெறுமதி சில வேடைகளில் கூடுறது, அது மீள் மதிப்பீடு செய்வாங்க. காணி கட்டிடங்களில் மீள் மதிப்பீடு செய்வாங்க. காணி கட்டிடங்கள பெறுமதி வர கூடுறது உங்களுக்கு தெரியும். ஒரு குறைஞ்ச விலைக்கு வாங்கின காணியை ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அதே போல 2 மடங்கு விலைக்கும் விற்கலாம். அப்படி அதை அதிகாரம் பெற்ற மதிப்பீட்டாளர்களால் மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீட்டை கணக்குகளில் சேர்க்க வேணும். அப்படி சேர்க்கிற நேரம் அந்த லாபத்தை சொல்றது மீள் மதிப்பீட்டு லாபம். அது வணிகத்தில் செயற்பாட்டு லாபத்தோட கடைசியாக அதையும் சேர்க்கணும். அதை வேறையத்தான் சேர்க்கணும். அது ஏனைய வருமானங்களுக்குள்ள சேர்க்கறது. அதை இப்போ நான் இப்போ சொல்ற உதாரணத்தில் விளக்கங்களில் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. வரையறுக்கப்பட்ட கதிர் பொது கம்பெனியின்
2017/3/31 முடிவடைந்த வருடத்துக்கான லாபம் அல்லது நட்டம் மற்றும் முற்றுமடங்கிய வருமான கூற்று. வருமான கூற்று நீங்கள் முதலே படிச்சிருக்கீங்க ஏற்கனவே. வியாபார லாப நட்ட கணக்கு அண்டு அது வருமான கூற்று சொல்கிறது. வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு ரெண்டையும் சேர்த்து வருமான கூற்று நீங்கள் முதல் தனி வியாபாரம் பங்குடைமை தொடர்பான கணக்கில் படிச்சிருக்கிறீங்க. இப்போ கம்பெனியில் அதே கணக்கு தான், ஆனால் ஒரு சில வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்குது. ஆகவே நீங்கள் இதில் பெருசாக கம்பெனி கணக்கில் முடிவு கணக்கு கஷ்டமானது என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆக இலகுவானது, அதை விட இலகுவானது என்று சொல்லலாம். தனி வியாபாரம் பங்குடைமையில் நீங்கள் செய்த வருமான கூட்டை விட நிலையை 5 வகையை விட நிலைமை கூட்டு அதை விட இங்கே இப்போது நீங்கள் கம்பெனி தொடர்பாக கற்கவிருக்கிற வருமான கூற்றும் நிதி நிலைமை கூற்றும் இலகுவானது என்ற மனநிலையோட இங்கே நான் சொல்லுவதை கொஞ்சம் அவதானிங்க. இப்போ இங்கே ஒரு கணக்கு செய்து காட்டிருக்கு, ஒரு வருமான கூற்று செய்து காட்டிருக்கு, வரையறுக்கப்பட்ட ஒரு கம்பெனியின் வருமான கூற்று. அதை நான் இப்போ முழுதாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் காட்டுற நேரத்தில் இதை நீங்கள் தனி வியாபாரம் பங்குடைமையில் செய்த வருமான கூற்றோடு நினைத்து பாருங்க. இப்போ கம்பெனி வேண்டி நினைக்காம அப்படின்னு நினைக்குங்க. தனி வியாபாரம் பங்குடைமையில் வருமான கூற்றண்டு நினைச்சால் சரி. பிறகு மாற்றிக்கொள்ளலாம் நாங்கள். இப்போ பாருங்க, விற்பனைகள் இதில் போட்டிருக்கு 20,000, விற்பனை கிரயம் 8,000. இதை மொத்த லாபம் மட்டும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. விற்பனைகள் விற்பனை கிரயத்தை கழிச்சு மொத்த லாபம், அதோட ஏனைய வருமானங்களை கூட்டி இது முழு வருமானம். இது இவ்வளவும் முதல் 2 கணக்கில் செய்தினாங்க. 2 கணக்குன்னா 2 பகுதிகள். ஒன்று வியாபார கணக்கு செய்து மொத்த லாபத்தை கண்டது. அதுக்கப்புறம் ஏனைய வருமானங்களையும் கூட்டி வந்துடுது. இது இவ்வளவும் அதுலேயும் செய்து இதுலேயும் செய்து 2 ஒன்று தான், ஒரே தான். ஆனால் வித்தியாசம் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், இதில் விற்பனை கிரயம் விடத்தில் நாங்கள் விற்பனை கிரயத்தை காண்றதுக்கு ஆரம்ப சரக்கு இருப்போட கொள்வனவு செய்த சரக்குகளையும் கூட்டி, அது கொள்வனவு செய்த சரக்கில் வெளித்திருப்பம் இருந்து அதை கழிக்கணும். கழித்து கொள்வனவு செலவுகள் இருக்கும், ஏற்றுக்கூலி, உள்வந்த கூலி, கொள்வனவு செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளையும் கூட்டணும், கொள்வனோட கூட்டணும். கூட்டி சிலதை கழிக்கணும். அதாவது விற்காத சரக்குகள் எதுவும் இருந்தால் கழிக்கணும். உதாரணத்துக்கு அழிஞ்ச சரக்குகள், அழிவடைஞ்ச நனைஞ்சதால் அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால தீப்பற்றினதால அழிஞ்சு போன சரக்குகள பொறுமதியை கழிக்கணும். அது விற்காத சரக்கு. அது மட்டுமில்லை, இந்த அழிந்த சரக்கு மட்டுமில்லை, இறுதி இருப்பும் விற்காத சரக்கு தான். இறுதி இருப்பையும் கழிக்கணும். இறுதி இருப்பையும் கழிச்சு வரதுதான் விற்ற சரக்கின் கிரயம். விற்பனை கிரயத்தை நம்ம இடத்துல இதில் செய்யாமல் வேறொரு இடத்துல செய்துட்டு இதில் கொண்டு போடுறோம், அவ்வளோதான். இடத்துல செய்தால் இதில் கொஞ்சம் கரைச்சல் கிடைச்செல்லாம் இருக்கும். வேறு இடத்துல செய்து போடுறப்ப லேசான, இதை விட அது லேசு. பாருங்க, விற்பனை கிரயத்தை வேறொரு இடத்துல செய்து காட்டிக்கிறேன் பாருங்க. ஒரு இடத்துல செய்து நான் ஆரம்ப கையில் பொழுதி கொள்வனவை கூட்டி, உற்றுமைக்குள்ளியான கொள்வன செலவு அதையும் கூட்டியிருக்கேன், ஏற்றி இறக்குற கட்டணத்தையும் கூட்டி, இது விளையும் கூட்டினா விற்பனைக்கு இருந்த பொருள் கிரயம் என்று எழுதுகிறோம். விற்பனை
விற்காத சரக்கு இல்லை இறுதி சரக்கு மட்டும்தான். அதை மட்டும் கழிக்கிறீங்க. இல்லை வேறு விற்காத சரக்குகள், அழிஞ்ச சரக்குகள், வேறு யாருக்கும் இலவசமாக கொடுத்த சரக்குகள் இருந்தால் எல்லாத்தையும் இதில் கழிக்கணும். கழித்தால் விற்ற சரக்கும் கிடைக்கும். இதைத்தான் கொண்டு போய் அதை போடுறோம். இதில் இது அந்த கணக்கோட உதாரணம் இல்லை, இது வேறு ஒன்று இல்லை. இதில் வர தொகை தான், இந்த தொகை தான் அங்கே இதில் போட்டிருக்கிறது. கொண்டு போட்டுக்கிறோம். அதில் 8000 வந்துச்சு, அடுத்த 8000 கொண்டு போட்டுக்கிறோம். விற்பனை கிடையாது. அப்போ விற்பனையிலேருந்து விற்பனை கிரியத்தை கழிச்சு இதில் அழிக்கலாம். இதை விற்பனையிலையும் சில நேரம் வெளித்திருப்பம் இருந்தால் அதை கழிச்சு போட்டு தான் அழுகிறது. விற்பனையில் உட்திருப்பம் இருந்தால் நாங்கள் வித்தையில் திரும்பி வந்திருந்தால் அதையும் கழிச்சு போட்டு தான் இதில் எழுதுறாரு. பெரிய விற்பனை தான் இதில் எழுதுறாரு. இந்த விற்பனை கிரியத்தை கழிச்சால் இது மொத்த லாபம். அப்போ இவ்விடத்தில் மொத்த லாபம் எழுத தேவையில்லை, எழுதுறல கம்பெனியில் மொத்த லாபம் எழுதுறல. மற்றது ஏனைய வருமானங்களையும் இடத்துல ஒவ்வொன்றா எழுதி கூட்டாமல் வேற ஒரு இடத்துல செய்தி காட்டுறேன் நான். பாருங்க, ஏனைய வருமானங்கள் இங்கே பாருங்க. சொத்து அகற்ற லாபம், இது சொத்துக்களை விற்கிறதால வர லாபங்கள். விற்கிற நேரத்தில் வாகனங்களை வேறு வாங்குறதுக்காக விற்று போட்டு வேறு வாங்குறதுக்காக விற்றால் அதில் லாபம் வந்தால் அது. மற்றது பங்கு லாபம் வேறு வேறு கம்பெனிகளில் முதலீட்டு இருந்தால் அல்லது கிடைக்கிற வருமானங்கள். வேறுங்க முதலீடு செய்திருந்தால் அதுக்கு வட்டி வருமானம் கிடைச்சிருந்தால், இங்கே கட்டிடங்களில் எதையாவது வாடகை கொடுத்திருந்தால் அதில் வாடகை வருமானம். மற்ற கிடைச்ச கழிவு, பெற்ற கழிவு என்றால் நாங்கள் கொடுக்க வேண்டிய காசு விரைவாக கொடுத்தால் அந்த நேரம் அவங்க விட்டு தர கழிவு வருமானம் லாபம். கிடைச்ச தரகு, ஏதாவது தரகு வேலைகள் செய்கிறதால கம்பெனி செய்ததுக்கு கிடைக்கிற வருமானங்கள். இதில் இணை வருமானம் என்ற தலைப்பில் இந்த கூட்டி இதில் வாரதோயை அதை கொண்டு நாங்கள் இதில் போடலாம். அவளையும் கொண்டு இதில் எழுதுறண்டால் இடம் கூட பிடிக்குமே. அப்போ இவ்வளையும் கூட்டி போட்டு அங்கே வந்து 400 ரூபாயும் கொண்டு அதில் மொத்தமாக வந்து 400 ரூபாய் கொண்டு இதில் எழுதி, அவ்வளோதான். அப்போ இது மொத்த லாபம். இது ஏனைய வருமானத்தையும் கூட்டினா முழு வருமானம். இது அங்கே நாங்கள் முதல் செய்த பங்குடும்ப தனி வியாபார கணக்குலையும் இதே தான். முழு வருமானம், இதில் முழு வருமானம் மட்டும் எழுதுறதில்லை. அது அவ்வளோதான் வித்தியாசம். இதில் மொத்த லாபம் வேணுமெண்டா நீங்கள் மொத்த லாபம் மட்டும் எழுதலாம், இது வேணுமெண்டா முழு வருமானம் மட்டும் எழுதலாம். ஆனால் எழுத தேவையில்லை, எழுத தேவையில்லை. இனி அடுத்தது விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி செலவு. இது ஒவ்வொரு தலைப்புகளையும் இடத்துல நாங்கள் வேறு அந்த விற்பனை விநியோகத்தோடு சேர்ந்த செலவுகள் எல்லாம் இல்லை, நிலைய நிர்வாகத்தோடு சேர்ந்த செலவு எல்லாம் இடத்துல உண்டாகி கூட்டி மொத்தத்தை போடுறோம். நிதியோட சம்மந்தப்பட்ட செலவுகள் எல்லாத்தையும் கூட்டி இதில் போடுறோம். ஏனைய செலவுகள் எல்லாத்தையும் கூட்டி ஒன்றா போடுறோம். இடத்துல போட்டால் இது விளை நிலத்துக்கு வரும் பெரிய உதிரவம். அதை பார்க்க வேற ஒரு இடத்து செய்து இதில் கொண்டு போட்டிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். வேறு அங்கே ஒன்றும் இல்லை. இது லேசி, அதை பார்க்க இது லேசி. இடத்துல உழுவான எடுத்த மாதிரி வராமல் அங்கே செய்திடலாம். அப்போ பாருங்கள், அங்கே இருக்கிறத ஒன்றையும் காட்டுறேன். விநியோக செலவு வேறு ஒரு இடத்துல செய்து காட்டினதை காட்டுறேன். பாருங்க, இதில் விநியோக செலவுன்றது விற்பனை விநியோக செலவுன்னு எடுக்கணும். அப்போ விற்பனையோடையும் விநியோகத்தோடையும் சேர்ந்த செலவுகள் எல்லாம் இதுக்குள்ளே வரணும். இதில் நிலையத்தோடையும் நிர்வாகத்தோடு சேர்ந்த செலவுகளை ஒரு தலைப்பு. இதை முன்னுக்கு நிலையம் இருக்கிறன்னு நினைத்து கொள்ளணும் நீங்கள், நிலைய நிர்வாக செலவு. அப்போ அந்த இனம் கண்டு தேடி உண்டாக்குறது இது நிதி செலவு, இது காசோட்டை சம்மந்தப்பட்ட செலவுகள். இது இணைய செலவுகள், இது போல அடங்கா செலவுகளை இணைய செலவுகளை இதில் எடுக்கலாம். நீ பாருங்க, அதை விற்பனை விநியோக செலவில் பாருங்க, மோட்டார் வாகன தேய்வு, விற்பனைக்கு பயன்படுத்துகிற வாகனம் அதில் தேய்வு இதில் போட்டு கிடக்கு. வியாபார வருமதிகள் குறைப்பு, கடன்பட்டோர் விற்பனை விற்றதால கடன்பட்டோர் வந்தது, அதில் கடன்பட்டோர் அறவிட முடியாத கடன் வருமதியை குறைகிறது. வருமதி அவைகளுக்கு கழிவு கொடுத்தாலும் நட்டம் தானே, அதையும் கழிவு கொடுத்து காசு போடுற அல்லது அறவிட முடியாத கடன் அதுகள் எல்லாம் இதில் வரும். வாகன புக பரிசோதனை, வாகனம் விற்பனைக்குரிய வாகனம் தானே, அது புக பரிசோதனை கட்டணம் 30. விளம்பரம் விற்பனைக்குரிய செலவு, அதாவது விற்பனை மேம்படுத்தல், விற்பனை மேம்படுத்தல் செலவுகள். வெளிச்சுமை கூலி என்றால் நாங்கள் வாங்கின சரக்கை
கொண்டு கொடுக்குற இல்லை வெளிச்சுமை கூலி வித்து சரக்கை கொண்டு கொடுக்குற செலவுகள் நாங்களே அதை பொருட்படுத்த அந்த செலவுகளை பொருட்படுத்தால் இந்த கம்பெனி பொருட்படுத்த அந்த செலவுகள் வெளிச்சுமை கூலி வித்து சரக்குகளை கொண்டு கொடுக்குற செலவு இது எல்லாத்தையும் இது ஏனைய செலவுகள் அதை அதுக்குள்ளே காட்டாமல் இது விளையும் இதில் மொத்தமாக கூட்டி இதில் வர தொகை இது இந்த 900 இது வேறு கணக்குறது அதனுடைய இது இல்லை இதில் என்ன தொகை வருதோ அதைத்தான் கொண்டு இதில் எழுதுறது பெண் விநியோக செலவில் இது எழுதுறது அதே போல் நிர்வாக செலவை வேறு இடத்துல செய்கிறது நிலைய நிர்வாக செலவு ஒரு இடத்துல கட்டடம் நிலையம் தனி கட்டடத்துக்குரிய தெய்வு உபகரண தெய்வு காரியாலய உபகரணங்கள் என்ன ஆயிரம் தெய்வுகள் கணக்காய்வு கட்டணம் மின்சாரம் வரி எல்லாம் நிலையத்தோடு சம்மந்தப்பட்டு காப்புறுதி இயக்குனர் சம்பளம் நிர்வாகத்தோடு சம்மந்தப்பட்டு சம்பளம் கூலி இது எல்லாத்தையும் கூட்டி இதில் பாரத தொகை கொடுத்து கொண்டு அங்கே எழுதுறது ஏனைய செலவுகளையும் பாருங்க ஏனைய செலவுகள் காணி மீள் மதிப்பீட்டு நட்டம் இப்போ காணி மீள் மதிப்பீட்டு நட்டம் லாபம் நட்டம் வரலாம் லாபம் வரலாம் நட்டம் வந்தால் ஏனைய செலவுகளை போட இந்த கம்பெனி கணக்கில் இதை ஏனைய செலவுகள் காணி மீள் மதிப்பீட்டு நட்டத்தை இதுக்குள்ளே போடலாம் ஏனைய செலவுக்குள்ளே போடலாம் ஆனால் லாபத்தை இதுக்குள்ளே போடலாது லாபத்தை ஏனைய வருமானங்களுக்குள்ளே போடலாது காணி மீள் மதிப்பு அது வேறையாக தனியாக காட்டணும் அதுதான் இதில் வித்தியாசம் காணி மீள் மதிப்பீட்டு நட்டத்தை ஏனைய செலவுக்குள்ளே செலுத்தலாம் லாபத்தை வேறு தனியாக காட்டுறது அதில் மீள் மதிப்பீட்டுனா லாபம் வரும் அந்த பெரும்பாலும் காணி மீள் மதிப்பீட்டில் லாபம் தான் மாறுது காணி குறைஞ்ச விலைக்கு வாங்குற காணி ஒவ்வொரு நாளும் போக சனத்தை பெறுகிறதால இந்த காணியில் விலை கூடுது அதில் மீள் மதிக்கிற நேரம் லாபம் வரும் அந்த லாபத்தை ஒரே தனியாக காட்டணும் அது மோட்டார் வாகனம் விற்பனை நட்டம் இருப்பு பதிவளிப்பு என்றால் நாங்கள் அங்கே விற்ற சரக்கும் கொள்வினை காண்றதுக்காக நனைஞ்ச சரக்குகள் இதெல்லாம் கழிக்கணும் அந்த அதுதான் இருப்பில் பதிவளிக்கிறது அந்த தொகையை அதுவும் ஏனைய செலவு தான் ஊழியர் இழப்பீடு ஊழியர்களுக்கு யாராவது வேலை செய்கிறவருக்கு கூலி கொடுக்குற அவருடைய இது பணக்கு வந்து வழக்குகள் போனால் அதில் நட்டம் கட்ட சொல்லி வந்துச்சென்றால் அவருக்கு இழப்பீடு கொடுக்கணும் அந்த இழப்பீட்டு நட்டம் எல்லாம் ஏனைய செலவுக்குள்ளே வரும் ஏனைய செலவோட உங்களுக்கு அதேபோல் நிதி செலவுகளுக்குள்ளேயும் அங்கே தனியாக செய்தது தான் கொண்டு மொத்தமாக போட்டிருக்கிறோம் இதில் ஒவ்வொன்றையும் செய்து இதில் போட்டு மொத்தம் 6000 என்ன மொத்த செலவுகள் அப்போ இதில் மொத்த வருமானம் இந்த மொத்த செலவு கழிச்சோன்னே இதை சொல்கிறது வரிக்கு முன்னாடி லாபம் இது நாங்கள் தேர்வு லாபம் மட்டும் முதல் சொல்லுவோம் அந்த பங்குடன் தனி வியாபாரத்தில் இதில் அப்படி சொல்கிறதில்ல இதை வரிக்கு முன் லாபம்னு சொல்கிறது ஏன்னு கேட்டால் கம்பெனி வரி செலுத்தணும் தனி மனித அந்தஸ்து இருக்குது சட்டத்தின்கண் தனி மனிதன் ஆகவே அரசாங்கத்துக்கு வருமான வரி செலுத்தணும் அரசாங்கத்துக்கு வருமான வரி இந்த கம்பெனிக்கு 25% 4 பங்கு 1500 ரூபா வருது வரி அதை இந்த பிரைவேட்டுக்குள் போட்டு கழித்து நிதியாண்டின் லாபம் வரியை கழிச்சதுக்கு பிறகு வரதான் இதை நாம் தேர்வு லாபம் சொல்கிறதுக்கு வரலாம் நிதியாண்டு வருஷத்துக்குரிய லாபம் இதோட ஒன்று முக்கியமானது இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் காணி மீள் மதிப்பீட்டு லாபத்தை இதோட கூட்டணும் இது இவிடத்துல இதை போடணும் கடைசியாக இதை நிதியாண்ட லாபத்தோட காணி மீள் மதிப்பீட்டு மிகை வருமானம் லாபம் அதை கூட்டி இதுதான் மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம்னு சொல்கிறேன் முழு வருமானம் இதை காணணும் இவ்வளோதான் வித்தியாசம் இதில் என்ன வித்தியாசம் பண்ணுவாருங்க இது ஒன்று வித்தியாசம் நீங்கள் முதல் பங்குடைமை தனி வியாபாரத்தில் செய்ததில் காணி மீள் மதிப்பீட்டு மிகை காணி மீள் மதிப்பீட்டு நட்டம் வந்தால் இதுக்குள்ளே வரும் இதுக்குள்ளே வரும் அதுக்கு ஏனைய செலவு பகுதிக்குள்ளே வரும் ஆனால் மீள் மதிப்பீட்டு லாபத்தை இதுக்குள்ளே கூட்டுறல வருமானத்துக்குள்ளே இதுக்குள்ளே போடல அப்போ மீள் மதிப்பீட்டு நட்டம் இதுக்குள்ளே வரும் மீள் மதிப்பீட்டு லாபம் இதுக்குள்ளே வரும் அது தனியாக வரும்
இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மற்ற இன்னொன்று வித்தியாசம் இதுதான் வரி, வருமான வரி. முதல் ஏதாவது உள்ளாட்சி மன்ற வரி, அதில் அது வேறு இன்னும் வரிகள் இருந்துச்சு என்றால், கட்டுறது என்றால் அதை நிதி செலவுக்குள்ள போட்டிருப்போம் பங்குட மீதுகளில். ஆனால் அந்த வரிகளை இதுக்குள்ளே போடலாம். அப்படி வரிகள் வேறு இன்னும் வரிகள் இருந்தால் அது இதில் போடலாம். ஆனால் வருமான வரி தனியாக இதில் போடணும். வருமான வரியை அந்த அந்த கம்பெனிக்கு எத்தனை வீத வருமான வரி அரசாங்கத்துக்கு செலுத்தணும், அந்த வருமான வரியை இந்த வரிக்கு முன்னரான லாபத்திலேருந்து கழிக்கணும். வரிக்கு முன்னரான லாபத்துக்கு கீழே வருமான வரி வரணும், படத்தில் வரணும். அது 25% கணக்கு பார்த்து இதை போட்டிருக்கு. அதில் சொட்டப்படுற வீதத்துக்கு நிதி போட்டு இதை மிச்சம் தான். இதுதான் நிதியாண்டுக்குரிய வருமானம். இதுதான் பகிரலாம். இதே இதோட இன்னொரு மேலதிகமான வருமானம் இருக்கு. அது எப்போவது இருந்து வரதான் அபூர்வமானது. காணி மீள் மதிப்பீடு செய்தால்தான் இந்த வருமானம் வரும். அதையும் கூட்டுறோம். கூட்டி இதைத்தான் இனிமேல் பகிர்ற இதுக்கு கீழே பகிர்வு கணக்கு வரும். அப்போ இதில் என்ன வித்தியாசம் தனி வியாபாரத்துக்கும் தனி வியாபார பங்குடைமை வியாபார லாபன்ற கணக்குக்கும்? வியாபார லாபன்ற கணக்கு வருமான கூட்டு தான் அது. இதுலேயும் வருமான கூட்டு தான் பேர். இந்த வருமான கூட்டுக்கும் அந்த வருமான கூட்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டால் இதில் இலகு இருக்குது. எனக்கு கண்டா இது இலகு. எப்படி வீட்டு சேரங்க குழுவிலையும் இடத்துல காண்டல வேற ஒரு இடத்துல கட்டிக்கு ஏனைய செலவு எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துல கண்டு இதில் கொண்டு தொகையை போட்டிருக்கு. விற்பனை விநியோக செலவு வேற ஒரு இடத்துல செய்திருக்கு. மொத்தத்தை கொண்டு போட்டிருக்கு. நிர்வாக செலவை என்ன நிலை நிர்வாக செலவு வேற ஒரு இடத்துல செய்து கொண்டு போட்டிருக்கு. நிதி செலவை வேற ஒரு இடத்துல செய்து கொண்டு போட்டிருக்கு. எண்ணெய் செலவுகளையும் மொத்தமாக கூட்டி இதில் போட்டிருக்கு. மற்றது இதில் வருமான வரி, இதுக்கு பேர், இந்த பேரை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இது வரிக்கு தேர்தல் பொருளில் வரிக்கு முன்னிற லாபம், பிறகு வருமான வரி, வரிச்செலவை இதில் வீதமாக சொல்லப்பட்டிருக்கிற விதத்துக்கு இது கணக்கு பார்த்து போட்டு நிதியாண்டுக்குரிய லாபம் வரி கழிச்சாத்தானே மிச்சம்தான் தேர்தல் லாபம். தேர்தல் லாபத்தோடு இன்னொரு அபூர்வமாக இப்போ அது காணி மீள் மதிப்போடு செய்த லாபங்கள் வருமானால் அதை இதோட கூட்டி மொத்தம் முற்றுமடைங்க முழு வருமானம் என்று இதை காண்றது. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றது ஒன்று, இந்த காணி மீள் மதிப்பீடு செய்து வர லாபத்தை இதில் போடுவோம். ஆனால் நட்டம் வந்தால் இதுக்குள்ளே போடலாம், ஏனைய செலவுக்குள்ளே போடலாம். கீழ் மதிப்பீடு ஏனைய செலவுக்குள்ளே போடலாம். மீள் மதிப்பீடு நட்டத்தை இதுக்குள்ளே போடலாம். வழங்கானே. மற்றது வருமான வரி ஒரு வித்தியாசம். இதில் போடுற தலைப்பு இல்லை வித்தியாசம் என்னது? இதில் மொத்த லாபம் கொண்டு எழுத தேவையில்லை, நீங்கள் விரும்பினா எழுதுங்க. மொத்த லாபம் இது ஏனைய செலவு, இதுக்கு ஒரு தலைப்பும் போட தேவையில்லை. இது லாபம், இது உழையும் செலவும் கழிச்சு இதை சொல்கிறது வரிக்கு முன்னிறான லாபம். இது வருமான வரி செலவு, இது நிதியாண்டுக்கான லாபம் என்று சொல்லு. ஏனைய முற்று முழுதான வருமானம் பார்க்குறதுக்கு ஒரு தலைப்பை போட்டு இதை வேறு காணி மீள் மதிப்போட்டு மிகை, இது சட்டத்தின்படி கட்டாயம் செய்யணும். இருந்தால், இல்லாட்டி இதை போட தேவையில்லை. இல்லாட்டி இதுதான் முற்றுமடங்கிய வருமானம், முழு முற்றுமடங்கி. இது சைபர் என்றால் இது முழுதும் முற்றுமடங்கிய வருமானம் 7,000. வரிக்கு முன் லாபம் இது. வருமான வரியில் இந்த 2 இருக்கு. நடைமுறை ஆண்டுக்கான வருமான வரி 2,92,500. கூட்டு குறை வரி ஏற்பாடு முந்திரி வருடத்துக்கு 2010-11. அப்போ அந்த காசும் கொடுக்கணும். அப்போ இதில் 34,500 ரெண்டும் சேர்த்து 3,27,000 வருமான வரிக்கு ஏற்பாடு. அப்போ இந்த லாபத்திலிருந்து இவ்வளவு கழிவுடுது. இப்போ வரிக்கு பின் லாபம் இவ்வளவு 6,81,150 வரிக்கு பின் லாபம். இதை பகிர்வு செய்யணும். தனி வியாபாரத்தில் இதை கொண்டு மூலதனத்தோடு கூட்டுவோம். பங்குடைமையில் பங்காளர்களுக்கு இடையில் பகிரப்படும். இது கம்பெனியில் பகிர்வு செய்கிற முறை இது. இனி பொது ஒதுக்கத்துக்கு மாற்றி இருக்கிறாங்க 75,000. இதுலேருந்து கழிக்கணும். இதில் மற்ற இடைக்கால பங்கு லாபத்துக்கு இடையில லாபம் கொடுத்துருக்கு. முன்னிலை பங்குகளுக்கு விலை கொடுத்துருக்கு. சாதாரண பங்குகளுக்கு இது கொடுத்துருக்கு. 2
பங்குதாரங்க கொடுத்தீங்க மொத்தம் அளவு இடையில் கொடுத்த பங்கு லாபத்தையும் இந்த பகிர்வுலாம் எடுக்கிறது. அப்போ 1,05,000 1,05,000 இது இடையில் கொடுத்த பங்கு லாபம். இப்போ கடைசியில் வருஷ கடைசியில் இப்போ இயக்குநர்கள் தீர்மானித்த பங்கு லாபம் பிரேரித்த பங்கு லாபம் முன்னுரிமை பங்களுக்கு அந்த முதல் கொடுக்காம இருந்த குறை. இப்போ 10% 8% கொடுத்துருந்தா மிச்சம் 2%. அதுதான் இது குறையை மட்டும் தான் கொடுக்குறோம். அவங்களுக்கு 10% 10% தான் அவனுக்கு தான் கொடுக்குறது. சாதாரண பங்குதாரருக்கு இறுதி பங்கு லாபம் கொடுக்கலாம். அது முதல் கொடுத்ததுக்கு அவன் கருத்தில் எடுக்கிறதுல இப்போ இருக்கிறத பிரித்து கொடுப்பாங்க. இருக்கிறது இது சாதாரண பங்குதாரருக்கு முதல்ல 60,000 கொடுத்துருக்கு. அதை கருத்தில் கொள்றதில்ல இப்போ கொடுக்கக்கூடிய இருக்கிற இவ்வளவு அதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ முன்னே பங்களுக்கும் சாதாரண பங்களுக்கு விலையித்த பங்கு லாபம் இதில் ரெண்டையும் கூட்டணும். முன்னிலை பங்களுக்கும் இதுக்கும் கொடுத்த ரெண்டையும் சேர்த்து 30,000 இதுக்குள்ளே வரணும். 30,000 போடுபடல. முன்னிலை பங்களுக்கு கொடுத்தது இது குறை, முதல் கொடுத்த குறை. இது இந்த 15,000 சாதாரண பங்களுக்கு. அப்போ ரெண்டையும் சேர்த்து 30,000 இதை கழித்து இதில் எடுக்கிறது வருடத்தில் நிறுத்தி வச்ச லாபம். அப்போ இதில் 15 குறையும், இன்னும் 15 குறையும். அப்போ 38,000 5,38,650 இதுவும் லாபம் தான். இவ்வளவும் லாபம் தான். லாபத்திலிருந்து பகிர்ந்தது. அப்போ இவ்வளவுதான் வரிக்கு பின் லாபம். இதைத்தான் பகிர்றது. இதில் பொது ஒதுக்கத்துக்கு இவ்வளவு மாற்றிக்கு இது முதல் கொடுத்தாச்சு பிளவும் 1,05,000 போட்டுட்டு இது லாபத்துக்கு தான். இது இப்போ கொடுக்கறதுக்கு தீர்மானித்தது எல்லாம் 30,000 கழிச்சு 38,000 5,38,000 வருடத்தில் மிச்சமாக இருக்கு. பகிராமல் இருக்கிற மிச்சம். இனி வருட தொடக்கத்தில் நிறுத்தி வச்ச லாபம் இருந்துச்சு. அதையும் சேர்த்து இப்போ நிறுத்தி வச்சிருக்கிற லாபம் மொத்தம் 4,00,000 இல்லை 6,00,000 இல்லை 15 கழிக்கணும். 15 குறைதானே. 6,66,150 அப்படியே நிறுத்தி வச்ச லாபம். இந்த நிறுத்தி வச்ச லாபமும் இந்த பொது ஒதுக்கம் இதெல்லாம் 5 வகைக்கு போகும். 5 வகையில் கொண்டு போடணும். இந்த பொது ஒதுக்கத்துக்கு மாற்றினது இது 5 வகையில் உரிமைக்கு கீழே போடணும். நிறுத்தி வச்ச லாபம் இது ரெண்டையும் கூட்டி ஆரம்பத்தில் இருந்தது அங்கே இருக்கு ஏற்கனவே. அதோட இதையும் கூட்டி இதையும் சேர்க்கணும். சேர்த்து இவ்வளவும் நிறுத்தி வச்ச லாபம். இந்த இப்போ நிறுத்தி வச்சிருக்கிற இந்த லாபம் ஆரம்பத்தில் இருந்த லாபத்தை இருக்குமானபடியா எல்லாத்துக்கும் மேலே இதை போட்டால் சரி. நிறுத்தி வச்ச லாபம் இது பொது ஒதுக்கத்துக்கு மாற்றின இது இவ்வளவையும் இங்கே இருந்தால் கூட்டி போடுறோம். அப்போ இது பயிர் கணக்கில் செய்கிற வேலை இவ்வளவுதான். இது இவ்வளவும் தெரிஞ்சே சரி. பயிர் கணக்கில் பொது ஒதுக்கத்துக்கு மாற்றுவோம். வேறு எதுவும் என்ன ஒதுக்கத்துக்கு மாத்திரம்டா இதே மாதிரி தான். பங்கு லாபம் சமப்படுத்த நிதி என்று ஒதுக்கலாம். பங்கு லாபம் சமப்படுத்தினா ஒரு வருஷத்தில் கூட லாபம் வருது, இன்னொரு வருஷத்தில் குறைய லாபம் வருதுண்டா. எல்லா காலத்திலையும் பங்குதாரருக்கு சாதாரண பங்குதாரருக்கு குறிக்கப்பட்ட அளவு பங்கு லாபம் சராசரியாக கொடுக்கணும்னு நினைச்சால் கூட பங்கு லாபம் கூட லாபம் வர காலத்தில் கூட ஒதுக்கி வைக்கிறது. இந்த பங்கு லாபம் சாப்பாடு நிதிக்கண்டு குறை வந்துட்டால் இதிலிருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வைக்கிறது. அப்போ பங்கு லாபம் சாப்பிடுறது நிதி. மற்றது பொது ஒதுக்கம் எல்லாத்துக்கும் என்னத்துக்குண்டான பயன்படுத்தலாம். எதிர்கால தேவைகளுக்கு, கம்பெனியோட வளர்ச்சிக்கு எதுக்கும் தேவைப்படும். குறிக்கப்பட்ட தேவைகளுக்காகவும் ஒதுக்கலாம். லாபத்திலிருந்து ஒதுக்குற எல்லாம் பங்காளருக்குரியதான், உரிமையோடு சேர்க்கப்பட வேண்டியவை.
உரிமையோடு சேர்க்கப்பட வேண்டிய இந்த 75 சேர்க்கணும். அப்புறம் இந்த இதில் இருக்கிற இந்த தொகை சேர்க்கப்பட வேணும். மற்றது கொடுபடுறது இது இது முன்னுரிமை பங்குதார் இருக்கும், சாதாரண பங்குதார் இருக்கும். இதை இடையில் கொடுத்தது இப்போ இறுதி வருஷ கடைசியில் கொடுக்குறது. அப்போ இது ரெண்டும் அங்கே நில நிலைமை கூட்டில் 5 வகைக்கு போகும். 5 வகையில் போகும். இனி 5 வகை இனி அடுத்ததாக 5 வகை பார்ப்போம். 5 வகை நிலைமை கூட்டுவோம். வரையறுக்கப்பட்ட கதிர்பொது கம்பெனியின் 2017 3/31 உள்ளவாறான நிதி நிலைமை கூட்டுவோம். இது 5 வகை நீங்கள் முதல் செய்தது தான். அதே மாதிரி தான் நடைமுறை சொத்து ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் உண்டையும் கூட்டியிருக்கு. ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் இது வருஷ தொடக்கத்தில் இருந்தது. 2 5 வகை நிலைமை கூட்டி 2 இருக்குது. இதில் 1 இல்லை 2 இருக்குது. இந்த திகையில் ஒரு 5 வகை, இந்த திகையில் ஒரு 5 வகை நிலைமை கூட்டு இந்த திகையில் ஒரு நிலைமை கூட்டு. இது கடந்த வருஷம் இருந்தது 31/3/2016 இருந்தது. இது அல்ல 31/3/2017 இருந்தது. இதுதான் 31/3/2016 இருந்தது. இதுதான் புதிய 5 இப்போ செய்கிறது நிலைமை கூட்டி. இது கடந்த வருஷம் செய்தது. இதுக்கு நேரே இதை நிரப்புறோம். அவ்வளவுதான். ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் இவ்வளையும் வேற ஒரு இடத்துல செய்து பாரு அவ்வளோ மொத்த கூட்டத்தை கொண்டு இதில் போடுறோம். நாங்கள் ஒவ்வொன்று செய்தது போல வேற ஒரு இடத்துல செய்யப்படுது. இதில் செய்து காட்டுவோம். நாம் செய்து ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் இது 3க்கும் கிரயம் வாங்கின விலை மற்றது சிறந்த செய்வு வருமான செய்வு அது மற்றது தேறியது மொத்தம் ஆலயம் கூட்டி தான் இது தேர்னதை கூட்டி தான் வந்தது. இந்த முதலீடுகள் இது நிலையான சொத்து தனி. ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட முதலீடுகள் வருமானம் தர முதலீடுகள் ஒரு வருஷம் உடனடியாக காசாகாத சொத்துக்கள் திறத்தன்மையற்றது. இந்த முதலீடுகளும் நிலையான சொத்து நடைமுறை அல்லாத சொத்து. அப்போ இதுபோலவே மொத்த நடைமுறை அல்லாத சொத்து 2ஐயும் கூட்டம் இதில் 20,000 இருந்தது. இப்போ இருக்கிறது முதலிருந்து போன வருஷம் இருந்தது 16,300. இனி அடுத்த நடைமுறை சொத்து திரவ ஒழுங்குல அதிகணும். திரவ ஒழுங்குண்டால் சரக்கு இருப்பு தான் ஆக குறைஞ்ச திரவம். அதாவது உடனடியாக காசாக்கக்கூடியது மட்டும்தான் திரவ சொத்துன்னு சொல்றது. கூடின திரவ சொத்து காசாக்கக்கூடிய சொத்தும் காசு மீது கூடின திரவ சொத்து. இனி திரைசேரி உண்டியிலையும் உடனே மாற்றி காசாக்கலாம். வியாபார வறுமை என்றால் நாங்கள் சரக்குகளை விட்டுட்டோம், அவங்கள தேடி பிடிச்சி காசு வாங்கலாம். அப்போ இதை பார்க்க கொஞ்சம் கஷ்டம். சரக்கு இருப்பு இனி சரக்கை விற்று தான் ஆளை பிடிச்சி சரக்கு விற்று அதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் காசு பெற்றெடுக்கணும். அப்போ காசாகிற ஒழுங்கு தான் இதில் இருக்கிற திற ஒழுங்கு. இது கையை வச்சா காசு தான் எடுத்து செலவழிக்கலாம். இது திரைசேரி உண்டியில் உடனே மாற்றி காசு எடுக்கலாம். இது வியாபார வருமதிகள் ஆளை தேடி பிடிச்சி காசு வாங்கலாம். இரண்டா விற்றது தானே ஒரு தர வேண்டியது வாங்கலாம். இது சரக்கு இருப்போ இது சரக்கு விற்கிறதுக்கு ஆள் தேடி அப்புறம் அவர்கிட்ட தான் காசு வாங்கி எடுக்கணும். திற ஒழுங்கு இந்த ஒழுங்கு இது நடைமுறை சொத்துகள். அந்த திற ஒழுங்குல 5 விலை போடணும். நாங்கள் இனி மொத்த சொத்து
இது இவ்வளவையும் கூட்டுறது. இது நடைமுறை எல்லா சொத்து இதையும் கூட்டி எல்லாத்தையும் ஒன்றை சேர்த்து கூட்டிட்டு இதை நான் மொத்தமாக கூட்டி போட்ட பிறகு இதை வரைய கூட்டிலையும் கூட்டலாம். இப்படியே கூட்டி எடுக்கலாம். இது மொத்த சொத்துக்கள். இது இப்போ இருக்கிறது, இந்த வருஷம் இறுதியில் இருக்கிறது, இந்த தேதியில் இருக்கிறது 31/3/2017. இது 31/3/2018. இது முதல் செய்ததாக இருக்கும். இது இப்போ செய்ததாக இருக்கும். அடுத்தது உரிமையும் பொறுப்பும். மற்ற பக்கம் பொறுப்பு பக்கம். இது சொத்து பக்கம், இது பொறுப்பு பக்கம். கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம். முன்னுரிமை பங்கு இருந்தாலும் அதையும் கூறப்பட்ட முன்னுரிமை பங்கு மூலதனம். அது ரெண்டையும் இதுக்குள்ளே கூட்டி இது இப்போ இருக்கிறது, இது முதல் இருந்தது, ரெண்டையும் இதில் போடுவோம். ஒதுக்கங்கள் என்றால் இது உரிமையாளருக்கு நாங்கள் அங்கே ஒதுக்குனது அதுவும் இல்லாமல் வரும். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் இருந்தால் வரும். பொது ஒதுக்கம் வரும். நிறுத்தி வைத்த உழைப்புகள் எல்லாம் வரும். எல்லாத்தையும் கூட்டி இதில் போடுறோம். ஒதுக்கங்களோடையும் இதில் போடுறது. நடைமுறை அல்லாத பொறுப்பு என்றால் ஒரு வருடத்துக்குள்ளே பொறுத்து தீர்க்க வேண்டிய பொறுப்புகள். அந்த பொறுப்புகள் நடைமுறை அல்லாத என்றால் நீண்ட காலத்தில் வங்கி கடன் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட வருஷம் ஆகும் இதை தீர்த்து முடிக்கிறதுக்கு. அப்படியே அதாவது நடைமுறையில் பொறுப்பு. நடைமுறை பொறுப்பு வியாபார வருமதிகள், வியாபார செல்மதிகள். கடன் கொடுத்தவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய காசு இப்போ வாங்கினா ஒரு 2 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் என்றால் அது நடைமுறை அல்லாத சொத்து. நடைமுறை அல்லாத பொறுப்பு ஒரு வருஷ காலத்துக்குள்ளே கொடுத்து தீர்க்க வேண்டிய பொறுப்புகள் நடைமுறை அல்லாத பொறுப்புகள். மற்ற விளைவையும் கூட்டினால் உரிமையும் பொறுப்பும் ஒதுக்கங்களையும் கூட்டி நடைமுறை அல்லாத பொறுப்புகளையும் கூட்டி நடைமுறை பொறுப்புகளையும் கூட்டினா 26,900. இங்கே பாருங்க, சொத்துகளும் 26,900. இது இந்த வருஷத்துக்குரிய ஐந்தொகை நிலைமை கூட்டு. இது கடந்த வருஷத்துக்குரிய நிலைமை கூட்டு. இதில் மொத்த சொத்துக்கள் உரிமையும் பொறுப்பும் 19,500. இது இவ்வளவுதான் நீங்கள் படிக்க வேண்டியது. இவ்வளவும் செய்கிறதுக்கு தெரிஞ்ச சரி. இது உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கணும். இப்போ ஒரு படம் இருக்க வேணும். 5 நிதி நிலைமை கூட்டுக்குள்ளே என்னென்ன ஒன்றுக்கு பின்னால் என்ன வரணும். முதல் இந்த மாதிரி தலைப்புகளை பாருங்க. இது கண்ணுக்குள்ளே இருக்கணும். நடைமுறை இல்லாத சொத்துக்கள் முன்னுக்கு, பிறகு அடுத்த நடைமுறை சொத்துக்கள், அதோட ரெண்டையும் கூட்டினா முடியுது சொத்து வேலை. சொத்து பக்கம். மற்ற உரிமையும் பொறுப்பும். உரிமையும் பொறுப்பிலும் கூறப்பட்ட மூலதனமும் ஒதுக்கங்கள் அவளையும் கொண்டாடுகிறார். இது இவ்வளவும் உரிமை. பங்காளர் உரிமை. இது இவ்வளவும் உரிமை. அவங்களோட கையில் பங்காளர் கையில் இருக்கிற பங்கு பத்திரங்கள்ற பொறுமதி இவ்வளவுதான். ஆனால் அவங்களுக்கு உரியதான் இது பகிர்ந்து கொடுக்காத லாபங்கள். அப்போ இது இவ்வளவும் பங்காளர் உரிமை. இது இப்போ இருக்கிற பங்காளர் உரிமை. இது முதல்ல இருந்த பங்காளர் உரிமை. இது நடைமுறை இல்லாத பொறுப்புகள். ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுத்து ஒரு வருஷத்துக்கும் பிறகு கொடுத்து தீர்க்க வேண்டிய பொறுப்புகள். இதுதானே ஒரு வருஷத்துக்கு உள்ளே கொடுத்து தீர்க்க வேண்டிய பொறுப்புகள், நடைமுறை பொறுப்புகள். இது நடைமுறை இல்லாத பொறுப்புகள். அப்போ இதில் உரிமையும் பொறுப்பையும் கூட்டினால் மாறத்தொகையும் சொத்துக்கள மொத்த பெறுமதியும் சமனாக இருந்தால் சரி. இது இவ்வளவும் தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது இப்போ நான் சொன்ன வருமான கூட்டுற படமும்
பகிர்விட படமும் பகிர்வு கணக்கிட பாடமும் மற்றது நிலைமை கூட்டுற படமும் கண்ணுக்குள்ளே இருக்க முடியாது நடைமுறை சொத்து அவ்வளோ சொத்து பக்கமும் மற்றது உரிமையும் பொறுப்பு பக்கமும் அப்படியே ஒன்றுக்கு பின்ன ஒன்று இடத்துல இருக்க மாட்டேது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கணக்கு அந்தந்த இடத்துல போட்ட கணக்கு விஷயம் முடியுது. இது நான் இப்போ அடுத்தாக நான் ஒரு முழு கணக்கை ஆரம்பத்திலிருந்து செய்து காட்டுவேன். அதை விட உங்களுக்கு நல்ல விளங்கும். வருமான கூட்டை லாப பகிர்வுடன் சேர்த்து இப்பொழுது மற்றும் ஒரு முறை பார்ப்போம். விற்பனை வருமானம் 36,800. விற்பனை கிரயம் விற்பனைகளின் கிரயம் 14,650. மொத்த லாபம் 21,550. விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சு மொத்த லாபம் 21,550. ஏனைய வருமானங்கள் 1,870. மொத்த வருமானம் 23,420. நீ அடுத்தது விற்பனை விநியோக செலவு 4,965. நிர்வாக செலவு நிலைய நிர்வாக செலவு 3,000. நிதி கிரயம் 792. ஏனைய செலவுகள் 840. மொத்தம் 8,877 கழிச்சு வருடத்தின் தேறிய லாபம் அல்லது வருமான வரிக்கு முன் லாபம். தேறிய லாபம் எழுதுறத பார்க்க வருமான வரிக்கு முன் லாபம் எழுதினாலும் சரி, அப்படியும் எழுதலாம். பாருங்க, வருமான வரி பாருங்க. வருமான வரி பகுதியில இந்த ஆண்டுக்கான வருமான வரியை இதில் கணிச்சு போட்டுக்கிறாங்க. நடைமுறை ஆண்டுக்கு வருமான வரி, நடைமுறை ஆண்டுக்கான வருமான வரி 3,100. இந்த அவங்களோட லாபத்தின் அடிப்படையில் 3,100. இனி இந்த வருமான வரி நாங்கள் மதிப்பீடு தான் இது. ஆனால் அரசாங்கம் சில வேளைகளில் கூட குறைய சொல்லலாம். இந்த வருமான வரியை இப்போ நாங்கள் 3,100 தான் இந்த வருட இந்த லாபத்தில் 14,534 வரிக்கு முன் லாபத்துக்கு வருமான வரியை 3,100 நாங்கள் மதிப்பிட்டு இருக்கிறோம். மதிப்பிட்டு இங்கே இதை காட்டுறோம். ஆனால் அரசாங்கத்துக்கு 3,100 தான் அனுப்புவோம், நம்ம அனுப்பிட்டோம்டே போவோம். ஆனால் அரசாங்கம் இந்த எங்களோட நிதி கூட்டுகளை பரிசீலனை செய்து போட்டு வரியை கட்ட சொல்லுது. கட்ட சொன்னால் வரியை எவ்வளோ கொண்டு அவங்க சொல்லுவாங்க. வரியை சொல்லி 4,000 அப்படி சொன்னாங்கட்டா நாம் இன்னொரு 900 ரூபா கட்டுறோம். அது அடுத்த வருஷம் தான் அதை கட்டுவோம் நம்ம. இதே மாதிரி போன வருஷம் நாம ஒதுக்குன தொகையை பார்க்க அரசாங்கம் கட்ட சொல்லியிருக்கிறது 320 கூட. 320 மிச்சம். இது போன வருஷம் நாம ஒதுக்குன காசு அரசாங்கம் கட்ட சொன்ன வருமான வரி திணைக்களம் வருமான வரிக்கு கட்ட சொன்ன தொகை நாங்கள் ஒதுக்குன தொகையை பார்க்க குறைய. அப்போ எங்களுக்கு அதில் ஒரு மிச்சம் இருக்குது. அதை இதோட நாங்கள் சேர்க்கிறோன்னா இதை இந்த 328 இப்போ இந்த வருஷத்துக்கு ஒதுக்குனத்துலேருந்து கழிச்சு போட்டு இவ்வளவுத்தான் இப்போ அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது. இது இந்த வருஷத்துக்கு நாம் மதித்தது. இது போன வருஷத்துக்கு நாம் கட்டினதுல மிச்சம் இருக்குது. எங்களுக்கு அரசாங்கம் நாம் கூட கட்டிட்டோம். அதனுடைய இப்போ கட்ட வேண்டிய 3,200 குறைச்சி கட்டலாம். இப்போ கட்ட வேண்டியது 2,780. சில வழியில் கூட கட்ட சொன்னால் இதை கூட்டணும். கூட கட்ட சொல்லியிருந்தால் இப்போ உதாரணமாக நாம் 10,000 வருமான வரிக்கு ஒதுக்க அவங்க 11,000 கட்ட சொன்னாங்கட்டா 1,000 ரூபாயை நாங்கள் இதோட இந்த வருஷத்து வருமான வரியோட ஒதுனத்தோட 1,000 ரூபாயும் கூட்டி 4,100 இதில் எழுதணும். இதில் அப்படி இல்லை. இதில் நாங்கள் போன வருஷம் கட்டினதில் மிச்சம் இருக்குது.
320 கழிச்சு இப்போ இப்போ வருமான வரிக்கு நாங்கள் இப்போ லாபத்திலேருந்து ஒதுக்க வேண்டியது இவ்வளவுதான். இவ்வளவு ஒதுக்க தேவையில்லை. ஏன்னாட்டா பழைய ஒதுக்கம் மிச்சம் இருக்குது. பழைய வருமான வரிக்கு கொடுத்ததில் ஒதுக்கம் இருக்குது. அதனுடைய இதை 2780 தான் இந்த வருஷத்துக்குரிய வருமான வரி. வருமான வரிக்குரிய கழித்தால் இவ்வளவும் வருடத்தின் பின் தேறிய லாபம், வருடத்தின் தேறிய லாபம் அல்லது வரிக்கு பின் லாபம். வரிக்கு பின் லாபம் இது வருமான வரியை தகவலை கழித்தால் வரிக்கு பின் லாபம். இதுக்கு பின்னாலே நாம இன்னொன்று கட்டாயம் சேர்க்க வேணும் இருக்குது. அது மீள் மதிப்பீட்டு லாபங்கள். மீள் மதிப்பீட்டில் இந்த வருஷத்துல மீள் மதிப்பீடு செய்து அதிகாரம் பெற்ற மதிப்பீட்டாளர்களால மதிப்பீடு செய்து மதிப்பீடு கூட இருந்தால் அந்த பெறுமதியை நாங்கள் அதை லாபமாக வருமானமாக இதில் காட்டணும். அதில் காணி மீள் மதிப்பீட்டில் வருமானம் 3000 ரூபா, கட்டிடம் மீள் மதிப்பீட்டு மிகை 1200 ரூபா. மீள் மதிப்பீட்டு மிகை இதில் வரும் மொத்தம் 4200 ரூபா வருது. அப்போ இது ரெண்டையும் கூட்டினால் மொத்த விரிவான வருமானம் சொல்றது. சொல்றது விரிவான வருமானம். இதை நாங்கள் இனி பகிர்வோம். இந்த பகுதியை இனி பகிர்றத பார்க்குறோம். பாருங்க, இப்போ இதில் இந்த வருமான கூட்டில் இப்போ நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தது இதுவரையும் பார்த்தோம். இது பார்த்துட்டோம். வரிக்கு முன் லாபம், ஒரு வருமான வரியையும் பார்த்து நாங்கள் ஒரு வருமான வரியை போட்டோம். இப்போ இதில் மிகையும் இருக்கு என்று சொன்னோம். போன வருஷம் கட்டினதில் மிகை இருந்தால் கழிக்கணும். இந்த வருஷம் இன்னும் மேலதிகமா போன வருஷத்தில் இன்னும் கட்ட வேணும்னு சொன்னாங்க, கூட கட்ட வேணும் சொன்னால் இதை கூட்டி இதை போடணும், இதை கூட்டணும். அதை இதில் மேலதிகமாக இதை பார்த்துருக்குறோம். இதுக்கு இந்த இப்போ சொன்ன உதாரணத்தை விட நீ அடுத்தது மீள் மதிப்பீட்டு ஒதுக்கத்தில் காணி மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் மட்டும்தான் சொன்னேன். இப்போ இங்கே வர கட்டிட மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், நிலையான சொத்து மீள் மதிப்பீட்டு ஒதுக்கங்கள் இதில் வரும். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் ரெண்டையும் சேர்த்து வளரும். ஆகவே இது மொத்த விரிவான வருமானம். இதைத்தான் பகிர்றது. இதை பகிர்வுக்கு உட்படுத்தணும். இதுக்கு தனி வியாபாரம் பங்குடைமை என்ற தனி வியாபாரம் என்றால் இந்த தொகையை கொண்டு மூலத்தோடு கூட்டிடுவாங்க. பங்குடைமை என்றால் இதை பங்காளருக்கு இடையில பகிர்வணும், பகிர்வு செய்வாங்க. இதுல கம்பெனிலேயும் பகிர்வு இருக்குது. கம்பெனி பங்காளர்களுக்கு லாபம் பெறணும். சாதாரண பங்குதாரர், முன்னுரிமை பங்குதாரர் 2 வகுப்பினருக்கும் பகிர வேணும். மற்றது பாதுகாப்பு ஒதுக்கங்களை ஏற்படுத்தி வைக்கிற ஒதுக்கங்களுக்கு பகிர்ந்து வைக்கணும். வச்சு போட்டு மீதி பகிரப்படாமலும் இருக்கலாம். அதை பகிர்ற முறையை இப்பொழுது பார்ப்போம்.